ஓம் சக்தி. எல்லாம் வல்ல அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மையின் திருவருளாலும் நடமாடும் தெய்வமாக விளங்கிய நம்மையும் இந்த நானிலத்தையும் நல்லபடியாக வாழ்த்தி இன்று தெய்வத்தோடு தெய்வமாக தாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்த வண்ணமே நமக்கு ஆசி பொழிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ காஞ்சிமா முனிவர் ஸ்ரீ பரமாச்சாரியால் இன்னொருளாலும் பக்தியில் தோய்ந்த சக்தியின் மகனாக முருகன் அருளை மனமுருகி பாடும் கவிஞனாக நம்மிடையே நடமாடும் மற்றொரு அபிராமிப்பட்டராக தேவராய சுவாமிகளின் அம்சமாக திகழும் தெய்வீக கவிஞர் அருள்கொடை புலவர் விசூர் மாணிக்கம் அவர்கள் இதில் வரும் தேனமுத தெய்வீக பாக்களை அருள் வாக்காகவே ஏற்றியுள்ளார்கள். கேட்டது கிடைக்க, கிடைத்ததை சுவைக்க, நினைத்தது பலிக்க, பலித்தது நிலைக்க, நிலைத்தது செழிக்க ஒவ்வொரு ஆன்மநேய செல்வர்களின் இல்லங்களில் முழங்க வேண்டும், உள்ளங்களில் ஒலிக்க வேண்டும். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான வித்வான் என்ற அருள் நோக்கிலே இந்த ஆன்மீக கலை முயற்சிக்கு வாழ்த்துறை வழங்குவதை ஓர் ஆராதனையாகவே ஏற்று பேரானந்தம் கொள்கிறேன். வாழ்க அருள்கொடை புலவர் விசூர் மாணிக்கம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். வணக்கம். ஓம் சக்தி. எதை தொடங்கும் முன்பும் இறைவனை வணங்கி தொடங்குவது தொல்தமிழர் நம்பிக்கை. உலக பொதுமறை தந்த வள்ளுவனும் இறைவாழ்த்து பாடித்தான் ஆரம்பித்தான் இரண்டடி திருக்குறளை. ஆகவே இங்கனம் நாமும் இறைவாழ்த்துடன் இவ்விழாவினை துவங்குவதற்கு இசை ஆசிரியை திருமதி சுந்தரி பகவதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இதயத்தில் ஆராய் உச்சரிக்கும் உணர்வே இறைபக்தி. அதுவே நம்மை இயக்கும் சக்தி. அங்கனம் இறைபக்தியுடன் சொற்களின் சக்தி கொண்டு படைத்த தின ஒரு கவிதை 2000 என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் கற்கண்டு சொற்கொண்டு கண்ணின் தமிழ் கொண்டு வரவேற்பு கம்பளம் குறிக்க காஞ்சி சீக்கிரார் மன்ற தலைவர் திரு சு கனக சபாபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தினம் ஒரு கவிதை 2000 நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த தினம் ஒரு கவிதை என்ற கவிதை நேரும் ஆரம்பம் ஐயா புலவர் திரு விசூர் மாணிக்கம் அவர்கள் 2/10/2012 காந்தி ஜெயந்தி என்று காந்தியை பற்றி எழுத ஆரம்பித்தார். அங்கு தொடங்கி இது 2030 தினமொழி கவலை ஆகிவிட்டது. இவர் ஏற்கனவே இதை 1000 தொகுதியாக 6 மாதங்களுக்கு முன்பே தொடங்கி அச்சகத்திலே கொடுத்துள்ளார். அது இன்னும் நிலுவைத்துள்ளது. அதற்கிடையே இன்று அக்னி பிரிவு முதலாவிய உதவியாளர் அறக்கட்டளை மூலம் 2 சிறு நூல்களை இன்று அற்புதமாக வெளியிட உள்ளார்கள். அவர்களையும் இங்கு வந்துள்ள அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் 33 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்காக அற்புதமாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அவர் பணியில் இருக்கும்போதே இந்த கவிதையின் பழக்கத்தை மேற்கொண்டுள்ளார் என்று அறிந்தேன்.
அதைத் தொடர்ந்து கைவிடாமல் தமிழ் மீது அவ்வளவு பற்று. தமிழால் வாழ்ந்தவர்கள் பல பேர், ஆனால் இவர் தமிழுக்காகவே வாழ்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மீது ஒரு பற்று. இந்த தினமொழியே ஒரு நாளும் அவரால், அதாவது அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது கூட அதை தவற விடுகிறார். அதுதான் பெரும் ஆச்சரியம். அந்த ஒரு உடல்நிலை இல்லாத போது கூட அதை தவற விடாமல் அந்த கவிதையை எல்லோருக்கும் அனுப்புவார். அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் உள்ளார்கள். அதாவது உகாண்டா, கலிபோர்னியா, இலங்கை ஆகிய வெளிநாட்டிலும் இவருடைய ரசிகர்கள் உள்ளார்கள். இவர் அனுப்புவதற்கு காரணமாக ஏற்பட்டால் உடனே இவரை தொலைபேசி கேட்டு ஏன் இந்த அனுப்பவில்லை என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு இவர் இந்த தினமொழி கவிதையை எல்லோரையும் ஆட்கொண்டுள்ளார். அவ்வளவு அற்புதமாக பல தலைப்புகளில் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அன்றைய தினம் தலைவர் பிறந்த நாளாக அதை பற்றியும், மற்ற முக்கியமான ஒரு நாளாக இருந்தால் அதை பற்றியும், அப்படி பலதரப்பட்ட விரிந்த ஒரு பிறந்த அனுபவம் கொண்ட இவர் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்த ஒரு அறிவு கொண்டு எழுதுகிறார். இது எல்லோருக்கும் ஒரு வர முடியாது. நிச்சயமாக நான் படிக்க சொல்லியிருக்கேன். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. முருகன் அதுதான் நம்மளை இப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா வாய் எப்போதுமே முருகா முருகா தினம் வேற ஒன்றுமே வராது. எப்போது நம்ம பார்த்தாலும் உடனே முருகா முருகா. அந்த முருகன் தான் இவரை இந்த அளவுக்கு ஒரு தமிழ் மீது கற்றுக்கொண்டு இவ்வளவுக்கு இந்த 2030 இன்றைக்கும் 2030 அந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். இவரால் இவர் பொது பயணிகளும் அடையவில்லை. இவருடைய கை காசு கொண்டுதான் கடவுள் இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் தமிழ் சொல்லிவிட்டு தமிழால் கோடியை கொடுக்கிறார். ஆனால் இவர் தமிழுக்காக நம் நாடி நம்மளை எல்லாம் சுருக்கிக் கொண்டு இந்த தமிழ் கவிதையை தினந்தோறும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அனைவருக்கும் அனுப்புகிறார். அது எல்லோரும் பயன்பெற வேண்டும். இந்த செல்போன் பார்க்காதோடு பயன்பெற வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்திலே நூல் மீதாக தேடும் என்று அச்சகத்தை கொடுத்துள்ளார். அது இன்னும் முழுப்படவில்லை. அதற்கிடையே இந்த அறக்கட்டளை நண்பர்கள் மனு வந்து இந்த 2 சிறிய நூல்களை எழுதியுள்ளார்கள். அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். இவரை பற்றி இவருடைய ஆற்றலையும் இவருடைய கட்டப்பட்டங்களையும் கேட்டால் சுமார் 1 மணி நேரம் அதே பற்றியே காட்டலாம். சுமார் 4 பக்கம் உள்ளது. ஆனால் அது இன்றைக்கு முடியாது. அந்த அளவுக்கு காலப்பகுதி மிகவும் சுருக்கமாக அறிவுறுகிறேன். ஆண்டின் தாமாபுரி பேராதிபதி திருபாந்த வாரியார் சுவாமிகள் ஆகிய ஞானிகள் பெரியவர்களும் 9 பேரும் இவர் ஆட்சி பெற்றுள்ளார். அவர் மிகவும் அற்புதமான ஒன்று. இவர் வரைக்கும் பதவிகள் 5. தமிழ் வேத பாராயண சபை செயலாளர். அப்படி 5 பதவிகளை இவர் ஒரு சேவையாக செய்து வருகிறார். இவர் பெற்ற விருதுகள், அதாவது கல்யாண பாரதி, சித்தாந்த கலாரத்னம் போன்ற பல பட்டங்களை பெற்றுள்ளார். முதலாம் விருதாளிகளை பண்ணு பல்வேறு அமைப்புகள் இவரை பாராட்டியுள்ளது. அதாவது பெரும்பெற்றோர் பாரதி பாதரை, வில்லிவாக்கம் திருக்குறளையும், ஸ்ரீ ராமலிங்கம் போன்ற பல பெரிய இயக்கங்கள் இவரை பாராட்டி ஒரு சான்றிதழ் எல்லாம் கொடுத்துள்ளார்கள். இவர் எழுதிய பதிகங்கள் 42. இவர் தனி நூலாக எழுதியது 3. படைப்பு வெளிவந்த இதழ்கள் 25. இப்படி இவரை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 4 பக்கம் உள்ளது. அது காலங்களுக்கு இதை சொல்ல முடியவில்லை. ஆகவே இப்படி ஒரு சந்தனம் வருதாமல் தமிழுக்காக மற்றவர்கள் இந்த தமிழை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அதிக நோக்கத்திலே இவர் தினமும் ஒரு கவிதை எழுதி வருகிறார். அவருக்கு இதனால் ஒரு பயனுமில்லை, ஒரு லாபமும் இல்லை. இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழ் மீது ஒரு ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு இதை செய்து வருகிறார். அவருக்கு அவர் அந்த முருகன் நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தை கொடுத்து தொடர்ந்து இதை எழுதி வர வேண்டும். இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. இதனால் இந்த விழா சிறப்பாக இருக்காது. ஆகவே கலந்து கொண்ட உங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்து மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உயிர்களெல்லாம் தெய்வம் அற்றுகிற ஒன்றில்லை, ஊர்படவும் பரப்படவும் நீரே தெய்வம். பயிலும் உயிர்
இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டேன். வெயில் அணிக்கும் இரவி, மதி, விண்ணி, வேகம், மேலும் இங்கே பலபலமாய் தோற்றம் கொண்டேன். இயலுகின்ற ஜடப்பொருள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்றார் மகாகவி பாரதி. அங்கனம் தெய்வத்தன்மை வாய்ந்த இந்நூலினை மதிப்பிற்குரிய கப்பன் கழகம், சிந்தனா, பாரதிய வித்யாபவன் மற்றும் சப்தஸ்வர அமைப்புகளின் தலைவரையா அவர்களின் திருக்கரங்களால் வெளியிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பணியை மதிப்பிற்குரிய காஞ்சிபுரம் ராமஸ் கஃபே உரிமையாளர் திருமதி டி.ஆர். சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். நன்றி ஐயா. தலைமை ஏற்க முடியும், தன்மானம் காக்க முடியும், அலைபோல் விடாது எழுந்து நீங்கள் அகிலம் ஆள முடியும். எப்படி? புத்தகங்களின் துணை இருந்தால் என்பதை வார்த்தையாக மட்டுமல்ல, வாழ்க்கையாகவும் வாழ்ந்து காட்டிக் கொண்டும் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி பலரது வாழ்க்கையை உயர்த்தி கொண்டும் இருக்கும் எங்கள் மதிப்பிற்கு தலைவரையா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது பேசுகிறார்கள் எத்தனையோ பெரிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே ஒரு புதிய ஒரு சிலையோடு இருக்கும் ஒரு மாமன்களை காணும்போது தமிழிலே நூற்றாண்டுகளாக இறைவத்தை பற்றி வழிபாடு பாடல்கள் அமைந்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் ஒவ்வொரு சமத்து ஆனாலும் கடந்த 12 நூற்றாண்டுகளாக பார்வையாளர்கள் முழுக்கோடு ஒரு இந்திய பழக்கம். தொடக்கத்தில் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் மறுபடியாக ஒரு தனியான ஒரு விரிவாக்கம் தொடங்கினார்கள். அப்பொழுது பல பேராசிரியர்கள் எல்லாம் சென்று எமது நண்பர்களை எல்லாம் சென்று கேட்டார்கள். வடமொழியிலே தான் உலகத்திலே அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். 3 நண்பர்கள் இருக்கிற சம்ஸ்கிருதத்தில் அவற்றையெல்லாம் ஆய்வதற்காக ஒரு கோரிக்கை விவசாயம் சேர்த்துக் கொள்வது வேண்டும், விவசாயம் விட்டுவிடுவது என்றெல்லாம் தீர்மானிப்பதற்காக மாவட்டம் மனநல பேராசிரியரை தலைமையாக கொண்டு பல்கலைக்கழகம் இந்தியாவில் வாங்கியிருக்கிறார்கள். வளர்ந்திருப்பதற்காக அவைகளுக்கு ஒரு அரசு நடத்திய போது எனக்கு 7 தொழிலாளர்கள் எல்லாம் சோசியத்தில் தேர்வு சார்ந்தவர்களாக இருக்கிறது. தேர்வு என்றால் எதிர்ப்பு சார்ந்தவர்களாக இருக்கிறது. இவற்றை கேள்வி இருந்தாலும் ஒரு 30 விழுக்காடுகள் 20 சார்ந்தவர்கள் அவசியத்தை சேர்த்து ஒன்றாக அமைக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு சார்பாளர்களும்
எடுத்துவிட்டாங்க. அதனாலே நான் வந்து விசுவாசங்கள் ஏழு சனங்களுடைய ஏழு சனங்கள் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்ற அளவுக்கு சேனலுடைய கடைசியில் இருந்தாலும் அதற்கு பணமாக செய்கின்றாங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ள கருத்து அடிப்படையில் எல்லாம் கேட்கப்படுகின்றன என்று அது மாற்றப்படலாம் வளர்க்கப்படுகின்றன. அவர்கள் ஆழ்ந்த ஒரு ஒத்துக்கொள்வது அவருடைய பலரை நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுது அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாடு அப்படிப்பட்டால் அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்து சொல்லுவோம். இளமையை ஒரு எங்களுடைய அறிவு அவர் வந்து நான் கேட்டேன், ஒரு சாப்பிட்டு கிடையாது கேட்டேன். எனக்கு எல்லாமே எதனால வந்து பேசியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கிறேன். ஒரு 20 வருஷம் எனக்கு ஒரு பூர்ணமான நம்பிக்கை என்பது ஆசிரியர் பற்றிய எல்லாம் அறிவு சொன்னார். அதனால இது விசுவாசம் பார்க்கும்போது எனக்கு கேட்க ஏற்படுகிறது. எல்லோரை பொறுமையாக கற்று அவரை மீண்டும் ஒருவரை நம்ம கற்ற பிறகு உருவாக்க இதை பற்றி பேசலாம் அழைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான ஒரு அணைகளுக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். நன்றி ஐயா. மணிக்காக அமைப்பை சார்ந்த நாங்கள் 2000 ரூபாய் பைசாக அளித்திருக்கின்றோம். நன்றி ஐயா. வாமனனுக்கு 3 அடி நிலம் தானம் கொடுத்தார் மகாபலி சக்கரவர்த்தி. சின்ன உருவம் தானே, 3 அடி எடுத்துக் கொள்ளட்டும் என்று வரம் கொடுக்க போய் சிற்றொரு பேருருவாகி எல்லாவற்றையும் ஈரடியால் அளந்து முடித்து 3வது அடிக்கு மகாபலி தன் தலையையே கொடுக்க நேர்ந்தது. கவிதையும் இது போலத்தான். கவிதை சிறியதோ பெரியதோ வாசிப்புக்குள் அனைத்தும் அடங்கிவிடும். அத்தகு திறன் மிகு கவிதை நூலை திறனாய்வு செய்ய வருமாறு மதிப்பிற்குரிய முனைவர் திருவே குகரமணர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காஞ்சிபுரம் குகனை அயோத்தி ராமனின் குகனாக மாற்றிய விசுவராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பொன்னாள் நன்னாள். காஞ்சி கம்பன் கழகமும் சிந்தனா அமைப்பும் அக்னிச்சிறகுகள் அறக்கட்டளையும் சேர்ந்து ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டிருந்தன. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற சிந்தனை செல்வர் டாக்டர் சி.கே. அவருடைய பாதங்களை வணங்கி மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கிற கவிஞர், ஆன்மீக கவிஞர் விசுவராஜ் அவர்களின் பாதங்களையும் வணங்கி இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு தொடங்குகிறேன். இந்த பத்திரிகையில் பெயர் இல்லாவிட்டாலும் பாலில் நெய் போல் காணப்படுகிற முத்துராமூர்த்தி அவர்களே, தினம் ஒரு கவிதை, முருகன் பெருமானை வேண்டி பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று நம் விசுவராஜ் அவர்கள் 2000 கவிதைகள் படைத்திருக்கிறார். இது ஒரு அசுர சாதனை என்று சொல்லக்கூடாது, தேவ சாதனை என்று சொல்ல வேண்டும். தெண்டல்கரை போல போலியை போல அவர்களும் ஒரு 2000 பாடல்களை அமைத்திருக்கிறார்.
5 ஆண்டுகள் தவம் இருந்ததால் அர்ஜுனனுக்கு பாசுபதாசனம் கிடைத்தது என்று சொல்வார்கள். இவர் 7 ஆண்டுகள் தவம் இருந்ததால் இன்றைக்கு இவருக்கு பாராட்டு பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. தமிழாசிரியராக தொடங்கிய இவர் 42 பதிகங்கள், 42 பணவல்கள் இயற்றி வளர்ந்து 10,000 மேடைகளில் ஏறி இன்றைக்கு ரேணுகாதேவி அவர்கள் சொன்னதை போல ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் நம் விஸ்வரா அவர்கள். வாழ்த்துக்கள். இந்த தொகுப்பை நான் படித்து சுவைத்து எங்கிட்ட 3 தொகுப்பு கொடுத்துட்டாரு. 2000 கவிதைகளை நான் படிச்சேன். 2000 லட்டு இருந்தா கூட பரவாயில்ல, 1 லட்டு எடுத்து சாப்பிடலாம். 2000 இனிப்புகள் எல்லாவற்றையும் படிக்க முனைந்தேன். என்னை நான் இழந்தேன். அற்புதமான கவிதைகள். தொகுப்பில் தொடாத தலைப்புகளே இல்லை. ஒவ்வொரு கவிதையும் ஒரு தலைப்பு செய்திக்குரியது. அத்தனை நுட்பமான கருத்துக்கள் இதில் காணப்படுகின்றன. பெரும்பான்மையான கவிதைகள் ஆன்மீக இலக்கியங்கள், பக்தி படவல்கள், போற்றி பதியங்கள். தமிழ் ஒவ்வொரு கவிதையிலும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு செல்வதை நான் பார்க்கிறேன். இது ஒரு வேறான விஷயம். இவர் சொந்த ஊர், இவருக்கு முருக பக்தியை தந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சில பேருக்கு தான் அது மாதிரி அமையும். வி என்று சொன்னால் விசேஷமான தலைவன், நாயகன், விநாயகன், விமலன், மலன், விமலன், சேஷன், விசேஷன், தேகம், விதேகம் என்று சொல்வதை போல அந்த வி ஒரு அற்புதமான தனி நாயகத்தை குறிக்கும். அடுத்து வருகிறது சூர். சூர் என்று சொன்னால் சூரபத்மன், சூர் அறுத்தவன் என்று முருகப்பெருமானை கம்பன் குறிப்பிடுவார், கம்பராமாயணத்தில் குறிப்பிடுவார். ஆக வி சூர் என்றாலே சூரின் தலைவனான முருகன் என்ற பெயரில் வருவதால் இயல்பாகவே இவருக்கு அந்த முருகனுடைய அருள் கிடைத்து விடுகிறது என்று நான் நினைக்கிறேன். கவிமணி சொல்ற கவிதை என்பது என்ன? உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, கள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை என்று சொல்லுவார் கவிமணி. அதுபோல ஆங்கில ஐரோப்பிய எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, poetry is a spontaneous overflow of powerful feelings and emotions recollected in tranquility என்று சொல்கிறார்கள். அப்படி எந்த வரையறை இருந்தாலும் விசுவனுடைய கவிதைகள் அதற்கு ஒரு கருத்தாக்கம் செய்ய வருகின்றன. கவிதையை திறனாய்வு செய்யும் போது நாம் பார்க்க வேண்டிய கருதுகோள்கள் எவை என்று சொன்னால், இந்த கவிதை எதை பற்றியது, இந்த கவிதையை இயற்றியவர் யார், இந்த கவிதைக்கான களம் என்ன, கவிதை தெளிவாக இருக்கிறதா, கவிதையில் ஓமை நயங்கள் எவ்வாறு இருக்கிறது, ஓசை சிறப்பு எவ்வாறு இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்க்க எல்லாவற்றிலும் பரிணமித்து நான் பிரமித்து விடுகிறேன். டி.எஸ். எலியட்ஸ் நோபல் பரிசு பெற்ற ஆங்கில கவிஞர். அவர் சொல்ற ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்கின்ற தன்னுடைய நூலில் சொல்லும்போது, லிட்டரரி கிரிட்டிசிசம் நம்ம இப்ப திறனாய்வு செய்கிறோமே, அதான் லிட்டரரி கிரிட்டிசிசம் இஸ் a comparison, evaluation, analysis and interpretation of literary works அப்படின்ற. அப்படி பார்க்கும்போது இவருடைய அந்த நூலானது 2000 கவிதைகள் என்கின்ற நூலானது ஒவ்வொரு தலைப்பிலும் அதற்கு ஏற்றது போல அமைந்திருக்கிறது. இது he is a gifted poet என்று நாம் சொல்லலாம். இறைவன் அருளால் மேத்யூ ஆர்னால்ட் தான் சொல்றார், 11 moments of inspiration என்று சொல்வார். கவிதை அப்படியே சாதாரணமாக உட்கார்ந்தா எழுத முடியாது. அந்த நேரத்திலே அவர் சொன்னார், நம்ம சபாபதி அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்னாக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் இவர் கவிதையை எழுதினார் என்று சொன்னார். நான் அதை வேறு வகையில் பார்க்கிறேன். இவர் எழுதிய கவிதைகள் இவரை நோயிலிருந்து விரைவாக விடுவித்து விட்டன. கவிதைக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால தமிழிலே எடுத்துக்கொண்டால் திறனாய்வு நூல்கள் குறைவு, உரையாசிரியர்கள் அதிகம். ஆனால் திறனாய்வு ஆசிரியர்கள் மிக மிக குறைவு. அந்த வகையிலே போற்ற தகுந்தவர்
நம் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்த பெருமான் அவர்கள். பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனுடைய திறனாய்வு முற்றிலும் வித்தியாசமானது. மேலைநாட்டிலே திறனாய்வாளர்கள் இருக்கிறார்கள். ஏசி பிராட்லி இருந்தாரு, ஜான்சன் இருந்தாரு, தாமஸ் மார்லே இருந்தாங்க. இவர்களுடைய திறனாய்விலிருந்து மிகவும் கெட்டிக்காரத்தனமாக பேராசிரியர் ஆசானா விலகி கதையினுடைய எதிர்த்தலைவனை எடுத்து பாடுகிறார். அவர்களெல்லாம் கதை தலைவனை திறனாய்வு செய்தார்கள். ஆனால் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் ராவணன் ஆட்சியும் வீழ்ச்சியும் என்பதிலே கதையினுடைய எதிர்த்தலைவனை எடுத்துக்கொண்டு செய்கிறார். இது முற்றிலும் வித்தியாசமானது. ஆக நமக்கு எல்லாருமே தெரியும், இலக்கியம் என்பது வாழ்க்கையின் கண்ணாடின்னு சொல்லுவோம். ஆனா ஆர்னால்ட் என்ன சொல்றாருன்னா, கவிதை என்பதே வாழ்க்கையின் திறனாய்வுன்னு சொல்றார். ஒரு கவிதை என்பது வாழ்க்கையினுடைய திறனாய்வு என்று சொல்லுகிறார். இன்னொரு கவிதை வேறு, கவிஞன் வேறு அல்ல, கவிதைக்குள் கவிஞன் இருக்கிறான் என்கிறார். இதை சொல்பவர் காஞ்சி அண்ணல் அவர்கள் தன்னுடைய கவிதைக்குள் கவிஞன் என்ற கவிதையிலே இந்த கருத்தை எடுத்து முன்வைக்கிறார். இதை நாம் இங்கே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சொல்லும் போது என்ன சொன்னார்னாக்கா, தமிழில் இனிமேல் காப்பியங்கள் உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த டாக்டர் மூவா இனிமேல் காப்பியங்கள் தோற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார். அதற்கான காரணத்தை வேறொரு கூட்டத்திலே நாம் பார்ப்போம். ஆனால் இவருடைய கவிதைகள் காவிய அந்தஸ்தை பெறுகின்றன. எப்படி என்று பார்த்தால், பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களுடைய தனி சரி. ஆனாலும் அதை ஒரே நூலாக கொண்டு வந்து விடுகிறது சுந்தரனுடைய ஆன்மீக பயணம். அந்த சுந்தரனுடைய ஆன்மீக பயணம் பக்தியிலே கோய்ந்து ஒவ்வொரு இடத்திலும் சென்று வருவதால் பெரிய புராணமானது ஒரு மிகப்பெரிய காப்பியமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோல இவருடைய 2000 கவிதைகளும் அவருடைய ஆன்மீக பயணத்தில் பக்தியாக ஒன்று சேர்ந்து விடுகின்றன. எனவே இவருடைய நூல் ஒரு காப்பிய அந்தஸ்துக்கு உயர்ந்து விடுகிறது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். போகாத இடமே கிடையாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லா ஊரும் போயிருக்கிறது. இப்போது அயோத்திக்கு போனாரு. அதனால என்னைய அந்த கொரோனா மாத்திட்டாரு. அயோத்தி பிரசாதம் தான் என் உண்மையிலே மிகச்சிறந்த பிரசாதமாக நான் கருதுகிறேன். எனவே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இவர் எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார். சொல்லுவார், இந்தியா இஸ் the most pilgrimage conscious country in the world. உலகத்திலேயே அதிகமாக புனித பயணம் மேற்கொள்பவர்கள் இந்தியர். எல்லா கோயிலும் போயிட்டோம். ஒரு பாட்டை பற்றி சொல்ல தேவையா? மாமதுரை மீனாட்சியில் தொடங்குகிற முதல் கவிதை ஷீரடி பாபாவின் திருவடியில் சரணமடைகிறது. எனவே அந்த சராசரங்கள் உனது ஆட்சி எனதருமை தாயே மீனாட்சி அப்படின்னு தொடங்குகிறார். புதிய செய்திகளை சொல்கிறார். மீரா விஷம் குடித்தாள், கண்ணன் சிலை நீளமானது, மீரா பாரிஜாதமானாள். அது மட்டுமல்ல, ஆயுர்வேதம் தந்தவர் தன்வந்திரி என்கின்ற கருத்து. இன்னொன்று சொல்றாரு, நீச்சினை நிறைய பூசுங்க, சிவன் புகழே பேசுங்க என்ற வரிகளை பார்க்கும் போது ஞானசம்பந்த பெருமானுடைய திருநீற்று பதிகம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை எளிமைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். தை அமாவாசை அபிராமி அந்தாதிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் தருகிறார். அந்த ஒவ்வொரு கவிதையும் அலாவுதீன் விளக்கு போல அங்கங்கே பிரகாசிக்கின்றன. நாம் ஜெயிக்காமலே பல சிந்தனைகளை தருகின்றன. குளத்திற்கு வலை காப்போம். எப்படி குளத்திற்கு வளைகிறார்? கல்லெறிகிறார்கள் சிறுவர்கள். இன்னொன்னு, இந்த கேள்வி நான் உங்களுக்கு தான் கேட்கிறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். ஒரு கவிதை, ஜப்பானிய ஐக்கிய, ஒரு பூ கிளைக்கு திரும்புகிறது. அடுத்த வரை நீங்க சொல்லணும். ஒரு பூ
திரும்புகிறது. இதுதான் ஜப்பானிய கவிதை, 3 வரி கவிதை. ஒரு பூ கிளைக்கு திரும்புகிறது, ஓ கண்ணத்து போச்சு. கை சொன்னவர் கை தட்டலாம். ஒரு ஞான கவிஞர் இருக்கிறார். இன்னொன்று, நாம் அறியாத பல செய்திகளை தருகிறார்கள். இளஞ்சி குமரனுக்கு மாதவை முத்துக்களாலான சேவல் கொடியும் வேலும் எடுத்து வருவார்கள் பக்தர்கள் என்று அந்த இளஞ்சி குமரனுக்கு. இன்னொன்று கூட இருக்கு, மாம்பழத்தால் அந்த குடும்பம் சண்டை போட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில அறிஞர்கள் அவர்கள் சண்டை போட்டது மாதுளை பழத்திற்காக என்று சொல்லுகிறார்கள். தகுந்த ஆதாரங்களோடு பெங்களூரின் காவல் தெய்வம் கந்தம்மா தேவி சத்ரபதியினுடைய தம்பி கட்டிய கோயில். இவர் இதயம் உள்ளவர், காஞ்சிபுரத்துக்காரர் ஆயிற்று. எனவே அவர் என்ன பண்ணாருனாக்க, மனுஷத்தின் அனுகிரகமான நடமாடும் தெய்வம் காந்தி மகா பெரியவர் நாடு முழுவதும் தெய்வத்தின் குரலை எடுத்து சொன்னதை அற்புதமாக பதிவு செய்கிறார். அனுமன் சகலகலா வல்லவன், எல்லோருக்கும் நல்லவன், அனுமனை வழிபட எல்லா சனையும் தொலையும் என்கிறார். அனுமனை பார்க்கிற பாரதிக்கு அக்னி குஞ்சு என்று சொல்லுகிறார். அனுமனை பார்க்கிற இன்ஸ்பிரேஷன்ல பாரதிக்கு வந்து அக்னி குஞ்சு என்று கண்டேன், அதை யாக்கோ காட்டினை பங்கில் வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தழ வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் கொண்டோ தத்தரிக்கிற தத்தோ என்று பாரதி அனுமனுடைய வந்தே மாதரம் வாழ்க பாரதம் என்று குடியரசு தினத்திலே தன்னுடைய தேசபக்தியை பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட தினம் குடியரசு தினம்? பிள்ளைகளை கூடி தாயை பெற்ற திருநாள் அல்லவா? அதை அற்புதமாக பதிவு செய்கிறார். அடுத்ததாக பல நூல்களை பயின்ற ஞானத்தால் செவனை பற்றி பாடும்போது தேவார குரல் ஒலிக்கிறது. திருமாலில் ஆழங்கள் படும்போது ஆழ்வாராக இவர் நமக்கு தெரிகிறார். முருகனை துதிக்கையிலோ அருணகிரியாக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். பொது தலைப்புகளில் வரும்போது கண்ணதாசனாக தெரிகிறார். இவரால் மட்டும் எப்படி பரிணமிக்க முடிகிறது? அற்புதமோ குகனருளோ சரஸ்வதி கடாட்சமோ? ஏன் குகனருள்னாக ஒரு லெட்டர் பேட்ல மேல போட்டுருக்க குகனருள் குறையில்லை. எனவே குகனருளாக இருக்கும். வில்வத்தில் அர்ச்சனை செய்தால் தீரும் பிரச்சனை என்று சிவபெருமானை பிரதோஷ நாயகன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கண்ணதாசன் வந்து நதியில் விளையாடி கொடிகள் தலை செய்ய தெரியும். இவருடைய பாடல்களும் அப்படித்தான். மீனாட்சி அம்மன் பொற்றாமரை குளத்தில் விளையாடி, முருகன் கோவில் கொடிகளிலே தலை சீவி, ஷீரடி பாபாவின் பாதங்களை வணங்கி நடக்கிறது விசூரின் கவிதை என்று என்றால் அது மிக இல்லை. ஒரு போர்பந்தர், ஒரு சீர்காழி, ஒரு சிறு கூடற்பட்டி வரிசையிலே இவர் பிறந்ததால் இன்று விசூரும் ஆகிறது. ஒரு மாணிக்கத்தை உலகத்திற்கு வழங்கிய விசூரை வணங்குகிறேன். விசூரை வணங்குகிறேன். நம் நெஞ்சங்களிலே என்றும் மணக்கும் இந்த மாணிக்கம் இவர் பெயரை உச்சரிக்கும் பாதத்தாயும் நினைக்கும். நன்றி. இப்பொழுது ஐயா அவர்களின் பேத்தி அவருடைய தாத்தாவுக்கு ஏதோ பரிசு தரணுமா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இசைவென்பா. என் தாத்தா நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு செய்தவருக்கு நன்றி. என் தாத்தா 2000 கவிதை எழுதுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி. என் தாத்தாவுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.
நீங்கள் பெற்ற பரிசிலே மிகப்பெரிய பரிசு. வாழ்த்து மடல் வாசிக்க கண்ணை, செவியை, கருத்தை கவர்ந்து நமக்கு எண்ணிய போதனைகள் ஈவதற்கு நன்னும் இந்த நாடகமே எனும் பெருமைக்குரிய நாடகங்களை ஏற்றிக் கொண்டிருக்கும் நாடக ஆசிரியர் திருவேங்கடமையா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அந்த ஆளுநருக்கு மூளை முத்தெடுத்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழ் வாசகர்களுக்கு மறந்து உச்சத்தில் தொற்று கலை மன்னராய் இருந்து கவிமழையில் கூடி புவிமாந்திர உலகாங்கிற மீறி புதிய உலகின் பவனியோட உணர்ச்சியும் அரசியும் உபகையின் எழுச்சியும் மணக்கும் மலச்சுவையின் மூலமாக எளிதாக ஜெனரின் குளிர்ச்சியாக மாற்றும் மேதமை கவிஞர் கலைஞர் பெருமக்களுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள சாதனையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதுமை கவிஞர் புத்தான சத்தான கவி 7000க்கு மேல் இயற்றிய சைவ வித்தக தத்துவமான தமிழகம் வேய்முறை அதை இசையாக சென்று அதை கவிதை கருத்தனை பாடுகிறார். அகவல் விருத்தம் என விதவிதமான அற்புதங்களை செய்து அகவையின் தளர்வுகளை விவரித்தழி அருகும் சுவையமதாக வாரிய முடிப்போடு அழைத்து வரும் ஆன்மீக வளரா மாணிக்கனாரை பாராட்டி பட்டாளை போக்காமல் அகற்றை குறைத்து எனது சிறு கவிதை நூலாளி என கருதி தத்துவ நூல் வல்லாருக்கு பணிவோடு சமர்ப்பிக்க விளைகிறேன். முத்தான சட்டான எழுத்துக்கு நடந்தால் வசனம் என்பார், ஓடியால் கவிதை என்பார். நான் ஒரு நாடகாசிரியர் என்ற நிலையில் எலும்பு கூடுகளுக்கும் ஒப்பனை செய்து பாத்திரங்களாக்கி மேடையில் நடமாட நடிக்க வைப்பது என்ற நிலையாகும். ஆனாலும் வேறொரு சிற்பத்திற்கு ஒப்பனை செய்து மணமாலை சுற்றி அதை போற்றி வழங்கும் நேர்போல் தமது கவிதைகளால் பக்தியையும் பண்பையும் கற்பனை நோக்கங்களுக்கு ஞானமுடன் என் வாழ்த்துக்கள் மிகப்பட சிகரத்தை தொட்டாலும் அந்த சிகரத்தின் பரிசுகள் உருகி கவிதை கங்கையாகி பக்தி கடலை சங்கமித்து தமது அலைக்கரங்களால் கழுவி ஆராதிக்கும் நட்பயனை விளைவிக்கும் உயர்ந்த நிலையில் என்பது ஐயவில்லை என்று எண்ணியே வாழ்த்து முனைகிறேன். ஆனாலும் தத்துவங்கள் என்பவை மூலக்குப்பை எடுத்துக் கொண்டு இருளை நோக்கி ஓடும் கழுதையாக இல்லாமல் பகுத்தறிவை தாய் மொழியும் கருதியை நோக்கி ஓடும் வரியாக இருப்பதே காலத்தையும் வாழ்வின் மூலத்தையும் அறிந்து மன்பர்கள் இன்பத் துன்பங்களை சமர்ப்பித்து வாழ்வு நிலையாக என்ற கருத்தை அறிவித்து தெளிவின் நிலைக்கு ஆன்மீகம் உயர்வதை கூறும் கவிதாலய மாமணி கவிழ்பெற வாழ்த்துகிறேன். ஆன்மீகமானவே ஒரு அனுமதியும் புலர்ந்து மூளை இருக்கும் அத்திவாரத்து நிறைவே ஒரு அரவணை பொருள் உயர்ந்தது. அறியாமை பெருமேகமானே ஒரு தத்துவ பின்னணிக்கு வளர்ந்தது. இனம் மொழியா உயர்ந்த இரவே ஒரு இன்ப திசை காட்டும் துருவெண்ணில் கவர்ந்தது. பகைவர்கள் பண்பும் பாதையை பிணைக்க சைவ பணிப்புடைய நிலைதருவோம் வரலாறு போக்கி இருந்தது. வாழ்வில் வகையறிந்து வாழ்வாங்க வாழ தம் அருட்படை புலமையார் ஓர் அழுந்தமிழ் சுவை கைமரம் திகழ்ந்தது. பாதக வந்தை வாழ்வின் சாதகமாக மாற்றும் ரசவாத மூலிகையாம் பக்தி நெறியினை தம் வேதக தத்துவத்தால் விளக்கி வேறு வயக்கம் நூலகமாக வழங்கும் நுண்மால் உழைவள தோன்றல் புகைப்பிடிக்கும் முல்லைவள போதனையை முயற்சியினால் தொகை தொகையால் 70 சதத்திற்கு அழைத்து துயரங்களின் உயரத்தை துணித்து தோன்றல் தகைமைக்கு வருகும் காலால தன்னிகரவா கவியான வாரி திகைப்பு கணைகளை காய்ச்சலை தடுக்க தம் சிந்தனை மலர்களை கவசமாக்கி சீர்தந்து சென்னா போக சிறப்போடு போதனை செய்து தவமும் தானமும் வேணும் பெற்றவங்க தன் கவியர்கள் கவிதைகளை கனியும் தேனும் கண்ணச்சாரும் சேர்ப்பை ஊட்டி குவிமாந்த பிடித்தம் புலமையால் சாதித்து புறவலம் பெருகும் வேதாந்த தொழில்வள கவியாரும் பற்றாறு வேதை குணமாய் பெரிதுவக்கும் சேரார் இருப்பில் பெருகின்ற ஒளிவீசில் வேண்டுகின்ற மணியார் தமிழகம் வேதையின போதுகின்ற தீரத்தின் போதி வரும் நிலவழிக்கும் ஒளிவீசும் மாணிக்கம் ஓரளவே விழித்திருந்தரும் விசூர் ஊரடிக்க மாணிக்கம் உளமெல்லாம் உயிர்த்தரும் அருட்படை புலவர் ஆரம்பிச்சர் மாணிக்கனார் அந்தியை சண்டிக்காத சென்று சூரியனார் ஒளிவிளக்கி அகவை பிள்ளாண்டு அகாத நாம் கண்டு
அருட்காட்சி நன்னகரை அகிரி சிலர்களும் அருள்மன்றம் போடுகின்ற வாழ்த்தருடன் அவியுணவை ஊற்றும் அன்னையும் மேலாக நீ கவியுடன் விருந்தாக்கி கல்வியுடனே வழங்குகின்ற மேலோய் அடிசை காவியம் ஆயிரம் கட்சியிலும் ஆழ்ந்திருக்கும் கவியுடன் காண்கிறார்கள் பாரதியின் கையொழுப்ப படி செய்து கவி பயிர் வளர்க்கும் மாமனையை பல்லாண்டு புனியமலாக விளக்கு உபயோகம் வழங்கியவே உண்மை வடவேங்கடத்தால் மால்மர்கள் வடிவேலத்தால் வழங்கி திருவேங்கடத்தால் நடத்துகின்றேன் சிற்றகரார் அத்தனவே வணங்குகிறேன் காட்சிக்கிறேன். இது மரபு கவிதை அல்ல, உள்ள புலராக. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க வருகிறார் கவிஞர் திருமதி சிவபானுமதி அவர்கள். வருக, வாழ்த்து கானம் பாடுக. 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, விசு வந்து விட்டார் என்று சொல்லி பாடு. கம்பன் கழகம், சிந்தனா மற்றும் அகில சிறகுகள் இணைந்து நடத்தும் தினம் ஒரு கவிதை என்ற கவிதை நூலை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அவருடைய பெயர் சிறப்பு எல்லாருமே சொன்னாங்க. கல்லில் சிறந்தது மாணிக்கம். அந்த கல்லை வந்து அடித்தாலே மன சோர்வும் மன அழுத்தம் இருக்காதுன்னு சொல்வார். இப்போ தலைவர் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, அவரோட பேசியிருந்தா நமக்கு மன சோர்வு வராது அப்படின்னு. அது மாணிக்கத்தை பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு அபிராமி பட்டர் படமும், மாணிக்கம் கட்டி வைரம் நடை கட்டின்னு பெரியாழ்வார் பாடியிருக்காரு. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு பச்சான எடுக்கிறதுன்னு கண்ணதாசனும் தன் மகளுக்கு பாடி வைக்கிறார். எப்படி கல்லில் மாணிக்க சிறப்பா இருக்கோ அந்த மாதிரி சொல்லுல நமது ஐயாவும் ரொம்ப சிறப்பா இருக்காரு. ஐயாவோட பேசியிருந்தாலும் நமக்கு வந்து மன சோர்வோ மன அழுத்தமோ இருக்காது. இப்போ ஒரு விழாவுக்கு நம்ம போக முடியல, அவர் கூப்பிட்டு நான் போக முடியல அப்படின்னா கூட மறுநாள் கேட்பேன், ஐயா விழா எப்படி இருந்தது அப்படின்னு. நன்றாக நடந்ததம்மா, நீ வரவில்லையே என்ற ஒரு குறையை தவிர அப்படின்வாரு. அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய ஆளா, நம்மளை எப்படி பேர் மதிச்சு சொல்றாருன்னு ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படும். இப்போ கவிதைக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது கம்பன் சொல்வார், புவியின் கனியால் ஆற்று பொருள் தந்து கவியத்தின் துறைவெட்டாகி ஐந்தினை எரியலாகி சமீரம் தெளிந்து தன்னென்று ஒழுக்கமும் தழுவி சாற்றோர் கவியன கிடந்த கோதாவரியினை கண்டார்கள். அந்த மாதிரி கோதாவரி மாதிரி ஒரே ஒழுக்கமான தெளிந்த சான்றோர் கவியாக இருப்பது ஐயாவுடைய கவிதைகள் தான். இந்த மாதிரி நம்ம வந்து தினம்ல ஒரு வாரம் மாதம் கூட எழுத முடியாத நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாணிக்கம் மற்றவங்களுக்கு அனுப்ப தீர்க்கிற மாதிரி நமது ஐயாவும் சோர்வு இல்லாம தொடர்ந்து எழுதி இருக்கிறது வந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரக்கூடியதா இருக்கு. இப்ப ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னும் போது பல பேர் இருக்கு, இசை இருக்கு, பாடல் இருக்கு, கதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு படத்தோட பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கதாநாயகன் பேர் மாணிக்கன் இருந்தா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். இப்ப நேற்று இன்று நாளையிலையும் எம்சிஆர் பேர் மாணிக்கம் தான், நம்ம பாஷாலையும் ரஜினி பேரு மாணிக்கம் தான். பாஷா மாணிக் பாஷா சொல்ற மாதிரி மாணிக்கம் விசிறு மாணிக்கம்ன்ற பேரு இனி உலகமைக்கும் வரப்போறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படி கல்லில் வந்து சிறந்தது மாணிக்கன்றமோ அது மாதிரி மனிதர்கள் சிறந்தவர்களையும் மனிதர்கள் மாணிக்கர்கள் தான் நம்ம சொல்றோம். மாணிக்கம் மகிழ்ச்சியின் வெளிச்சம், மதிக்கின்ற உழவென்றார் கட்டன். மாணிக்கம் கட்டி வைத்த தொட்டிலே மாயவரை தாளாக்கினார் பெரியாழ்வார். மாணிக்க சிவப்பு மனதின் இழுப்பென மகிழ்ச்சியாய் பாடினார் கண்ணதாசன். மாணிக்கம் மணிகளில் சிறப்பாகும், விசிறு மாணிக்கம் மனிதரில் சிறப்பாவார். மாணிக்கம் மணிகளில் சிறப்பாகும், விசிறு மாணிக்கம் மனிதரில் சிறப்பாவார். கல்லில் மாணிக்கம் சோர்வகற்றும், சொல்லில் ஐயாவும் சோர்வகற்றுவார். கல்லில் மாணிக்கம் சோர்வகற்றும், சொல்லில் ஐயாவும் சோர்வகற்றுவார். அல்லும் பகலும் அன்பை சுரக்கும், அழைப்பவர்க்கெல்லாம் ஆறுதல் அளிக்கும். அல்லும் பகலும் அன்பை சுரக்கும், அழைப்பவர்க்கெல்லாம் ஆறுதல் அளிக்கும். உள்ளி கிடைத்து நாட்டில் கிடைக்கும்
தென்னிய கவிதை தினமும் பிறக்கும். நெல்லில் மணியாய் நெய்யில் மணமாய் நெஞ்சில் தமிழ்தான் நிலம் ஒளி வீசு. இப்ப பாராட்டுன்னு சொல்லும் போதே அந்த ராக எழுந்த பாட்டுதான். அதனால அவர் பாடலுக்கு சிறப்பில் சொல்ற பாட்டை இப்ப ஒரு நிமிஷம் தான் நாம் கண்ணெல்லாம் மாணிக்க கல்லாமா கவிஞில் விசுராக்கு இணையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் கவி சுவைக்கு நிகராகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் கவி சுவைக்கு இணையாகுமா இன்பத் தமிழ் கவிதைகளோ 2000 இன்னும் சில ஆண்டுகளில் பல ஆயிரம் இன்பத் தமிழ் கவிதைகளோ 2000 இன்னும் சில ஆண்டுகளில் பல ஆயிரம் ஒன்றென்று சொல்வதுங்கள் சொல்லல்லவா ஒட்டும் சொல்லல்லவா இல்லை என்று சொல்வதுங்கள் சோர்வல்லவா ஒட்டும் சோர்வல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கவிஞில் விசுரவர்க்கு நிகராகுமா கம்பன் பாடும் கழகம் உங்கள் தாய் அல்லவா கருத்தை சிந்தும் சிந்தனாவும் சேவை அல்லவா கம்பன் பாடும் கழகம் உங்கள் தாய் அல்லவா கருத்தை சிந்தும் சிந்தனாவும் சேவை அல்லவா அக்கினி சிறகுகள் தான் துணை அல்லவா உயர துணை அல்லவா அமைப்புகள் யாவும் உங்கள் உணவல்லவா போற்றும் உணவல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கவிஞில் விசுராக்கு நிகராகுமா. பக்தியுடையார் காரியத்தில் பதறார். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் எனும் வரிகளுக்கு இணங்க பக்தி நெறியோடும் தமிழ் பற்றை மெய்ப்பிக்கும் வண்ணம் அனைத்து அமைப்புகளிலும் பற்பல ஆண்டுகளாய் தன் தடம் பதித்து அனுபவம் எனும் அமுத சுரபியை பருகி மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் திருமதி சுஷீலா கருணாமூர்த்தி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் வருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் வீராய் கனியாய் உருவாய் அருவாய் மணி அவையில் உள்ளார் அனைவரையும் வணங்கி விழுகிறேன். கடல் சொல்லும் திருச்செந்தூர், கடல் சொல்லும் முருகனின் திருநாமம், மலை சொல்லும் பழனி, மலை சொல்லும் தண்டாயுதபாணி என்று, சோலை சொல்லும் பழமுதிர் சோலை சொல்லும் அவன் திருநாமம். திருப்பரங்குன்றத்தில் முருகாடி சிரித்தார் திருத்தணியில் எதிரொலிக்கும் அப்பனுக்கு பாடு சொன்ன மலை சொல்லும் சுவாமிநாதா என்றார். ஆற்றுப்படையில் திருமுருகாற்றுப்படை சொல்லும் நக்கீரன் என்பார். கந்தனின் வரலாறு சொல்லும் கச்சியப்ப சிவாச்சாரியார். சந்தத்திற்கு அருணகிரி ஒளியாய் வரலாறின் ஒளியாய் நாமம். வர்ணனைக்கு பாலதேவராயன் சஷ்டி கவசம், பாம்பன் சோழன் சண்முக கவசம். நாம் ஐயா விசுவாரின் முருகனின் பாடப்பட்டு சமம் சொல்லும் கவிதை. முருகன் மட்டுமா? இல்லை, அம்பிகை, ஈசன், பெருமாள் இவர்களின் கோயில்கள் மூத்தர்கள். பெருமைகளை கவியில் படிக்கும் போது அற்புதம், நேரில் சேவித்த மனநிறைவு, குலதெய்வங்களின் மகிமை கூறி நமக்கு நினைவுபடுத்துகிறார். சித்தர்களின் வாழ்க்கை அவர்களின் மேன்மையை தெரிந்து கொள்ளவும் முடிகிறது. நேற்றைய வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி பற்றி கவி அற்புதம். 108 திவ்ய தேசத்தில் 56வது திவ்ய தேசம் கவி படைத்துள்ளார். இன்று அயோத்தி ராமனை நேரில் பார்த்த ஆனந்தம் இன்று போற்றி மாலையாக பாடியுள்ளார். ஈசனின் அவன் அருளில் இருந்தால்தான் அவனை வணங்க முடியும். விசுரையாவின் கவிமழை நினைத்தாலும் படித்தாலும் கேட்டாலும் தான் மனமகிழ்ச்சி அடைய முடியும். இவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து நம் கவியில் இன்புறுவோம். வாழ்க வளங்கள். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, நன்றி அம்மா. மாணிக்கனாருக்கு மகத்தான பாராட்டு. அருட்கவி சூர் மாணிக்கனார் வாழியவை. கவிஞர் காந்தி சுப்பு ஆறுமுகம் அவரின் வாழ்த்து.
பரம்பரை புலவர் வாழ்க. நன்றி. இப்பொழுது மும்பை கண்ணன் அவர்கள் ஐயாவிற்கு வாழ்த்துப்படல் அனுப்பியிருக்கிறார். அதை இப்பொழுது குணவர்த்தி அவர்கள் வாசிப்பார். மும்பை கண்ணன் பாராட்டுரை. திருமுருகன் திருவருட்செல்வர் முருகன் அருளின்ற வள்ளர் வாரியார் சுவாமிகள் அவதரித்த காங்கேயநல்லூர். காங்கேயனை தூமலர் தூவி தொழுதேத்தி மாசி திங்கள் சஷ்டியும் காலை 10 மணிக்கு மேல் கந்தனுக்குரிய விசாகமும் வெள்ளிக்கிழமையும் மகத்தான மார்ச் ஃபர்ஸ்ட் டே மார்ச் ஃபாஸ்டாக முருகா என்னும் நாமத்தையே மூச்சு காற்றாகி முந்து தமிழாசனாகவும் குன்றக்குடி அடிகளார் கோலோச்சி அண்ணாள் பட்டி மண்டபங்களில் பக்குவமாய் பைந்தமிழில் சொல்லாடலில் சொக்க வைத்தவரும் ஆன்மீக தேடலில் நாய்ந்தறிந்து ஆன்மீக அருள்மொழியை அன்றாடம் அனைவரின் அகங்களிலும் ஒலியூட்டி வரும் வித்தக சித்தர் விசுர்மாணிக்கனாரின் மணக்கோயிலில் காஞ்சியில் மலர்ந்த 2000வது கவித்துறைக்கான பாமாலைக்கு மராட்டியும் இந்தியும் சொல்லாட்சி புரியும் மும்பையில் இளங்காலை கண்விழித்தும் கைபேசியில் விசுராரின் மணக்கோயிலில் மலர்ந்த மலர்களை நிகழ்ந்து ரசனையுடன் மலர் பீடமாக வித்தக சித்தர் அன்புடன் வழங்கிய வார்த்தை சித்தராக வளர்தமிழ் வார்த்தைகளை பொருத்தமாக்கி பொழுது புலர்ந்தும் மும்பை கண்ணனின் பூபால ராகமாக கைவண்ணத்தில் எண்ண அலைகளை தட்டெழுத்தில் வடித்தெடுத்து நாள்தோறும் மகிழமாக்கி சுட்டிட வைக்கும் நற்பேரினை திருவருள் கூட்டுதலுடன் இன்றைய பாமாலை காங்கேயனுக்கு 2000 பொன்மலர்களால் பொற்காணிக்கையாக்கி மாணிக்க ஒளியுடன் நவரத்தின மகுடமாக அர்ப்பணித்து திருமுருகன் திருவருளாலே அனைவரின் அகங்களிலும் அருள் ஒளியுடன் தீபமங்கல ஜோதியாக ஒளிர வைத்து அருள் நிறை ஆனந்தம் அடைவித்துள்ளது. வித்தக சித்தர் விசுராரில் அர்ப்பணிக்கும் பணி மேன்மேலும் தொடர்ந்து ஒளிர குருவருள் துணையுடன் திருவருள் துணை புரிய வேண்டி வாழ்த்தும் வயதினை விட வாழ்த்துகின்ற வளர்தமிழின் மூப்புடன் வாழ்த்தும் மும்பா தேவியுடன் சரண் புகுந்து வாழும் அடியாருக்கு அடியேன் மும்பை கண்ணன். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். அயோத்தி சென்று வந்தார். இன்று ராமன் கையால் நூலை தந்தார். ராமருடன் ஐவரான புகழ்வாயால் திறனாய்வு வாழ்த்து வழங்கியது திருவேங்கடத்தில் இருக்கும் திருவேங்கடம் வாழ்த்தாக அமைந்தது இன்னும் சிறப்பு. தில்லை சபாபதியின் தொடக்க வாழ்த்து சிவகுடும்பத்து முருகனை மூச்சாக எண்ணி சொல்லும் விசூரார் கவிக்கு கவிவாசன சிவபானுமதி நன்றியாக சொல்ல இருக்கும் மரியான வார்த்தைகள் அனைத்தும் இவருக்கு புகழைச் சேர்க்கட்டும், நன்றாக இருக்கட்டும். நல்வாழ்த்துக்கு நன்றி. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே கவிதை நூலை வெளியிட்டு தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற ஐயா மசூர் அவர்களை நான் முதற்கண் வணங்கி வருகிறேன். மிக சமீப காலமாக தான் எனக்கு அவர் பழக்கம் இருந்தாலும் சிந்தனாக வகுப்பிலே வருகின்ற அவருடைய தினமொரு கவிதையை ஒரு நாள் கூட மறக்காமல் தவறாமல் படிக்கின்ற அவருடைய ஒரு கவிதை ரசிகர் என்று நான் இங்கு சொல்வதை பெருமைப்படுகின்றேன். அந்த வகையிலே என்னால் ஒரு சிறு பரிசாக அவருக்கு இந்த புத்தகத்தை பரிசாக அளிக்க விரும்புகிறேன். இது பரிசாக கொஞ்சம் சிறிது காலமாக எனக்கு பழக்கம் உண்டு. இருந்தாலும் எனக்கு அவர் பெரிய பற்றி எனக்கு பார்க்க வயது இல்லை. ஆனால் பொறுப்பாக
மரியாதை செலுத்திய அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக ஏற்புரை. தினம் தினம் ஒரு சிந்தனை கொடுத்து பரபரப்பு ஏதுமின்றி கூச்சல்களின் கூந்தலமாய் கிடந்த மனதையெல்லாம் இறைபக்தியின் ஏவுதளமாக்கிய புலவர் அவர்களே, ஸ்லேடை வார்த்தை கொடுத்து நித்தமும் கலக்கும் வித்தகரே, அடுக்கு தொடர் இடக்கரடக்கல் அத்தனையும் கைக்குள் வைத்திருக்கும் இலக்கண சித்தரே, தினம் ஒரு கவிதை கொண்டு 2000 கவிதை கண்டு சாதனை படைத்திருக்கும் சாந்த குணமுடையோரே, 1000 குறிக்கும் ஆனந்த தாண்டவம் உங்களுக்கு, அத்துணையும் அச்சில் ஏறிய ஆனந்த களிப்பு எங்களுக்கு. 1000 குறிக்கும் ஆனந்த தாண்டவம் உங்களுக்கு, அத்துணையும் அச்சில் ஏறிய ஆனந்த களிப்பு எங்களுக்கு. அத்தகைய களிப்புடன் ஏற்புரை வழங்க வருமாறு புலவரையா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடும் வருவே நடிதேவன் என பார்ப்பவழியே பொய்யாயவர்கள் தேடும் கயமா உலகத்திற்கு சார்பு தனியாக அன்போடு வருகிறது எல்லா வைக்கணும்னு சொன்னவனே வேலை பண்ண 2 ராமர்கள் அயோத்திக்கு போனேன். ஒரே ஒரு குழந்தை ராமரை தான் பார்த்தேன். ஆனால் இந்த கம்மன் கடத்தில் வந்து 2 குழந்தை ராமரை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேற வாழ்க்கையில் ஒரு மயம் பெரிய மகிழ்ச்சி என்னுடைய வாழ்நாளில் மிக சிறப்பான ஒரு கம்பனுடைய எடுத்த இந்த விழாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்க கலந்து கொடுத்துருக்கிறேன். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, கொரோனாவில் பாதிக்கப்படுவாங்க. கவிதா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணாங்க. என்னுடைய எதிர்பார்க்க தான் என்னுடைய மனைவி எழுதல, எங்கேயும் ஒன்றா இருக்கும். அதனால் கொரோனாவே எங்களுக்கு 2 பேரும் ஒன்றாவாங்க மட்டும் எழுதுறதுக்கு வாழ கொடுத்தாங்க. அப்போ தினந்தோறும் உட்காந்து கவிதை எழுதுவேன். வீட்டில் உட்காந்து கவிதை எழுதுவேன். டாக்டர்லாம் வருவாங்க. கவிதை எழுதும்போது கொரோனாவில் கவிதா காலையில் உட்காந்து கவிதை கவிதை எழுதிருப்பேன். டாக்டர்லாம் வருவாங்க. என்னப்பா என்ன எழுதுற அப்படின்வாங்க. கவிதை சுவாமி அப்படின்னு கவிதை. அவன் உயிரை கையில் பிடிச்சி இன்னைக்கு போவோம், நாளைக்கு போவோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்து சாகிறான். நீ என்னப்பா தைரியமாக உட்காந்து கவிதை எழுதிருக்கீங்க கொரோனாவில் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் முழுவதும் உங்களை எங்கள் கிட்ட வச்சிருக்கிறான், உங்களெல்லாம் பார்க்கணும், கவிதையெல்லாம் படிக்கணுங்கிற ஒரு வேறு புண்ணியம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. அதனால் உங்களை முருகன் இந்த சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறான். எங்களோட ஒரு வாரம் இருங்க, நான் உங்களை அனுப்பிடுறேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பீங்க. நீங்கள் கவிதை இப்படி எழுதுனீங்களா, இந்த பயம் எல்லாம் பயந்து கிடைக்கிற காலத்தில் நீ உட்காந்து தைரியமாக கவிதை எழுதிங்கப்பா, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கை ஒரு வாரத்தில் எங்களை அனுப்பி வச்சாங்க. அதனால் தினந்தோறும் இந்த கவிதையை எழுதுறதுக்கு எனக்கு ஆரம்பத்தில் டைப் பண்ணவே தெரியாது. அது என்னுடைய மகன் ஞானமுருகன் தான் அதை டைப் பண்ண கற்றுக் கொடுத்தான். அவங்க கொஞ்சம் வேகமாக கற்றுக் கொடுப்பான், எனக்கு புரியாது. என் மருமகள் பத்மினி ஞானமுருகன் அவன் பொறுமையாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாப்பா இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணாமல் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த டைப் பண்ண கற்றுக் கொடுத்ததே என் மகனும் மருமகளும். இது எல்லாத்த விட ஒரு அருமை என்னென்னா, இந்த இசைகள் பேத்தியர்களை அவள் வந்து அதை எதுனா நின்று பேசிட்டு கடை வாட்ஸ்அப்பாக வரலாமா கொடுங்க தட்டா, இது என்ன தெரியும் நீ கூப்பிட்டு ஒரு தட்டாலும் வாட்ஸ்அப் வந்துடும். அவ்வளோ படு சுட்டியாக இருக்குது. இப்போ பிறகு குழந்தைங்களாம் ரொம்ப படு சுட்டியாக இருக்குதுங்க. இந்த தினந்தோறும் கவிதை எழுதுறதுக்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அடித்து சித்திர நேரங்களில் உன்னை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். எப்போ பார்த்தாலும் போகணும் இதுக்கெல்லாம் என்னையா கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க, நீ போனையே கட்டிக்கிட்டு இருக்கலாம். என்ன அப்போல்லாம் போனை கட்டி கொடுக்குற வழக்கம் இல்லைம்மா, வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்போல்லாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த திட்டுவாங்க ஏன் சார் திட்டுவாங்க. அடுத்த நிமிஷம் டீ போட்டு வந்து கொடுப்பாங்க, திட்டுவாங்க. அடுத்த செகண்ட் டீ போட்டு கொண்டாந்து எழுது ஒரு எழுதுறதுக்குன்னே வந்தேன், எழுது அப்படின்னு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் இருக்கிறாள் எங்களுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்துட்டு இருக்கிறேன். நைட்டு 12ஆவோ 1ஆவோ 2 மணி ஆகும். எந்த நேரம் எப்படி வந்தாலும் எழுதி விட்டு தான் படுத்தார். இல்லை பொழுது வடிஞ்சு 7:30 மணிக்கெல்லாம் அனுப்பிடணும். அப்படி 7:30 மணிக்கு வரலன்னா ஃபோன் மேலே ஃபோன் வந்துடும். என்ன கவிதை
வரலையே உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்ன ஏது கவி என்ன அப்படின்வாங்க. ஆக இந்த அற்புதமான விழாவை எடுத்து அடியனை வாழ்த்து ஆக்கம் ஊக்கம் அளித்த எங்கள் ஐயா இதோடு வாழும் இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று ராமானுஜர் வாழ்த்தியது போல அடியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும் என்று தங்களை வாழ்த்தி எங்கள் ஐயா குருநாதர் முத்துராமையா அவர்கள் எந்த சொல்லுவாங்க ரிமோட் இங்கேருந்து என் ரிமோட் பண்ணிட்டே இருப்பார். எல்லாம் என் கூட இருந்து அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. நீங்கள் சிவபானு அம்மா சுசீலா இன்னும் வாழ்த்துடைய ராஜகோபால் ஐயா எல்லோருக்கும் வந்த ஐயா எங்கள் கோசர் ஐயா அந்த 7 பேருங்க அவர் தான் பிரிண்டர். இந்த 2-3 நாளில் இந்த பைண்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த கருத்தை ஊக்கம் இல்லாமல் முடிச்சு கொடுத்தார் கோசர் அந்த பிரிண்டர். அவர்கள் நம்ம இந்த அழைப்பை ஏற்று வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வந்திருக்கிற இனிய நெல்லுங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் விஜயாராகவன் ஐயா அவங்க அப்படியே அந்த அம்மா கூப்பிட்டாச்சே தானே ஏதாவது யானையோ தவம் செய்தேன் சிவாய நமக்கேன் தேனா இன்றுதான் எட்டிக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள் புகுந்தாங்க. அதுதான் தானே வந்து நான் பேசுகிறேன். என் பேரை கோழன் பல பேர் போச்சுப்பாங்க. பேர் இல்லைக்கு போதியா நான் வரேன் அப்படின்னு அவங்களா வந்து பேசி வாழ்த்தினாங்க. வந்திருந்த எல்லா உலகளுக்கும் காலதாமதம் ஆகி அதையும் பொறுத்து கொண்டு எங்களோடு நிறைய ஆண்டு விழா அவருக்கு ஓய்வே இல்லை. இருந்தாலும் எங்களோடு கூட இருந்து உடல் இருந்து இதை அற்புதமாக நடத்தி கொடுத்த இந்த 2 கண்மணிகள் ஐயாவும் ஐயாவும் 2 கண்மணிகளாக என்று நினைத்து போட்டுகிறேன். நினைந்து உணர்ந்து இருக்கும் அங்கேயே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் நனைந்து அருளமுதை நன்னியை ஞான தருதே என் உரிமை நாயகனே என்று வாழ்த்து எம்பெருமானை நன்றியுரையை நவில வருகிறார். நம்மையெல்லாம் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நகைச்சுவை நாயகர் புலவர் மணி ஐயா அவர்கள். ஐயா வருக, உங்கள் நகைச்சுவையுடன் நன்றி தெரிவிக்க. அனைவருக்கும் நேரம் கிடந்தவையா இருந்தாலும் எல்லாரும் இங்க கவிதை படிக்க போய் நான் நன்றியை கவிதையிலே படிச்சாயினா அப்படியே ஒரு யோசனை இல்லை. என் அறிவு கேட்டியவரே கவிதை என்று நினைத்து எழுதியிருக்கிறேன். எப்படி கவிதைக்கு முன்னால் நான் ஒரு கவிஞனா புலிக்கு முன்னால் பூனை சூடு போட்டது போல இந்த கவிதையை நீங்கள் நினைத்துக் கொண்டு மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காந்தி கம்பன் கழகமும் மற்றும் சிந்தனா இயக்கமும் எத்தனையோ ஆண்டுகளாய் எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தின. அத்தனையும் அளவுகோலும் இல்லையே. இத்தனைக்கும் ஓர் புதுமையார் இன்று தினம் ஒரு கவிதை 2000 என்று புத்தகத்தை வெளியிட்டு விசூர் மாணிக்கனாரை வீறு கொள்ள செய்துள்ளது. புத்தகத்தை வெளியிட்டு விசூர் மாணிக்கனாரை வீறு பெற செய்திருக்கிறது. இவ்விழாவில் இறைவணக்கம் பாடி இன்னிசையால் இறைவனை மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் நாம் எல்லோரையும் இறை சிந்தனையில் திளைக்க வைத்த திருமதி சுந்தரி பகவீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. வந்தாரை வரவேற்று தமிழர் மரபு, வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. தன் இன்னுரையால் கனகமொழியால் கனகம் பொன்மொழியால் அப்படின்ற பொருளுக்கு இன்னுரையால் கனகமொழியால் இவ்விழாவிற்கு வந்த சான்றோரை பெருமக்களை வருக வருக என வரவேற்ற திரு கனக சபாபதி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைத்தையும் அனுசரித்து சென்றவர் அந்த அயோத்தி ராமன். அனைத்தையும் அனுசரித்து சென்றவர் அந்த அயோத்தி ராமன். நம் அனைத்து இயக்கங்களுக்கும் தலைமை தாங்கி அழைத்து செல்பவர் இந்த முனைவர் சாக்கி ராமன் ஐயா அவர்கள். நன்றி. என பேர் சொல்ல தடுமாறுது. நன்றி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இன்றும் தலைமையேற்று புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பித்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அக்னி சிறைகள் உலக உதவியாளர் அறக்கட்டளை இந்த புத்தகத்தை அச்சிட்டு மட்டுமல்ல இந்த விழாவில் இணைந்து செயல்பட்டிருப்பதால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவை ஏற்பாடுகளை சத்தமில்லாமல் செய்துவிட்டு சங்க இலக்கியத்தில் இடம்பெறும்
உள்ளுரை ஓமம் போல ஏதுமறியாது போல அமர்ந்திருக்கும் நம் கம்பன்கிழ செயலாளர் முத்துராமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி. அறநிலைத்துறையில் அணில் போல அன்றாடம் பணி செய்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் இயல்பாக செயல்பட்டு இனிதே பேசுபவர் புத்தகத்தில் முதல் படியை பெற்று பெருமை சேர்த்த திரு டி.ஆர். சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி. கார் சீர நீர் சீரும், ஏர் சீர வேர் சீரும். கார் சீர நீர் சீரும், ஏர் சீர வேர் சீரும் என்பார்கள். அதை போல நூலில் காணும் நுட்பங்களை தன் நுண்மான் நுழைவுலத்தால் நூலை திறனாய்வு செய்து சீர்தூக்கி பேசி சிறப்பித்த அன்பர் நண்பர் முனைவர் திரு வே. உதரமணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி. இவ்வுலக மேடையில் நம்மையெல்லாம் நடிக்க வைத்து வேடிக்கை காண்பவன், நம்மையெல்லாம் நடிக்க வைத்து வேடிக்கை காண்பவன் அந்த திருமலை திருவேங்கடம். அவற்றையெல்லாம் நாடக மேடையில் நாடக ஆசிரியராக நின்று நடித்து செயல்படுத்தியவர் இந்த திருமு வேங்கடம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதுவிதமாய் வாழ்த்து மடல் வாசித்து வாழ்த்தியவருக்கு நன்றி நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க வயது தேவையில்லை, இதோ நாங்கள் இருக்கிறோம், நயமாக வாழ்த்த என புத்தகத்தையும் புத்தகம் எழுதிய பெருமகனாரையும் வாயாக வாழ்த்து மகிழ்ந்த புலவர் திருமதி பானுமதி அம்மையார் அவர்களுக்கும் திருமதி சுசிலா கருணாமூர்த்தி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பேட்டி தந்த பரிசை பெற்று பெருமையோடு அமர்ந்திருக்கிறார் நம் பெருமகனார். பேட்டி தந்த பரிசை பெற்று பெருமையோடு அமர்ந்திருக்கிறார். அந்த பெருந்தன்மை வாய்ந்த அந்த பெருமணிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகளில் மகத்தானது மாணிக்கம், சிந்தனா மனிதர்களில் மகத்தானவர் விசூர் மாணிக்கிறார். தோற்றத்திலோ அப்பர், உள்ளத்திலோ சுந்தரர், அறிவு ஆற்றலிலோ ஞான சம்பந்தர். தோற்றத்திலோ அப்பர், உள்ளத்திலோ சுந்தரர், அறிவு ஆற்றலிலோ ஞான சம்பந்தர். எப்போது அவர் உச்சரிப்பது முருகர், அதனால் முருகன் அடிமை ஆனார். எப்போது அவர் உச்சரிப்பது முருகர், அதனால் அவர் முருகன் அடிமை ஆனார். மகளிர் 300 நாட்கள் சுமந்து பெறுவது குழந்தை. மகளிர் 300 நாட்கள் சுமந்து பெறுவது குழந்தை. ஆனால் ஐயா அவர்களோ 2000 நாட்கள் சுமந்து சிந்தனை அறிவில் சுமந்து பெற்றெடுத்தார் ஒரு பிள்ளை. 2000 நாட்கள் அறிவிலே சுமந்து பெற்றெடுத்திருக்கிறார். இன்று நம்மை எல்லாம் அழைத்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இன்று நம்மை எல்லாம் அழைத்து அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார். வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்தினோம், வராதவர்கள் அனைவரும் வாழ்த்துவார்கள். இத்தனை மகிழ்வோடு இவற்றையெல்லாம் ஏற்புரை வழங்கிய இறை சொற்பொழிவாளர், எழுத்தாளர், கவிஞர், முருகன் அடிமை ஒருவர் விசூர் மாணிக்கனார் அவர்களுக்கும் நன்றி நன்றி. நம்ம எல்லாம் அமர வைத்து எப்போது நின்று கொண்டு எல்லோருக்கும் ஒரு முன்னுரை போல முகப்பு உரையை ஆற்றிய அம்மையார் ரேணுகா அம்மையார் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு அழகான சொற்பொழிவை ஆற்று அதை அனைவரும் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு புத்தகத்தினுடைய உட்பொருளை நயமாக கேட்டு இங்கே 2000 கவிதைகள் அமர்ந்திருப்பது போல ஆங்காங்கே ஒவ்வொரு கவிதைகளாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது மட்டும் போதாது, இன்னும் அவர்கள் அளிக்கின்ற விருதினை ஏற்று அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்னி
சிறை அமைப்பாளர் ஆரணி தெலுங்கா. ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவே வாழ்க உடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைகள் நடந்து வாழ்க மாலினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாலினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்